3 மாசத்துக்கு முன்னாடி 16 கோடி ரூபாயில திறந்த பாலம் அந்த ஊர் மக்கள் திமுகவை முக்கியமா அந்த தொகுதியில ஜெயிச்ச CN அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு எம்பியை திமுக எம்பியை கிழித்து எடுக்கிற காணொலி. இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க, கண்டிப்பா ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இல்ல வீடியோ நீ அவட்ட பேச எடுக்கிறேன் பாடு பேச. திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டமானூர் இப்பதாங்க பாலம் போட்டாங்க. போட்டு ஒரு 3 மாசம் தான் ஓபன் பண்ணி விட்டாங்க. இதனுடைய பாலம் வந்து யாரு கான்ட்ராக்ட் பண்ணி வந்துக்குதுன்னா CN அண்ணாதுரை வந்து எம்பியா நின்று 2வது முறை ஜெயிச்சுக்கிறாரு. அவருடைய லட்சணம் பாரு பயங்கரமா இருக்குது. இந்த பாருங்க சென்ட்ரலே எத்தனை பாலம் டமால் டமால்னு உடஞ்சி போய்க்கிருப்பாரு. உலக சாதனை அவர் தான். திமுகவின் உலக சாதனை இதுதான். எம்பியின் முதலாக சாதனை படிச்சது தொண்டமானூர் வயல் தான். இந்த மக்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா எம்மா அடிச்சுன்னு போயிருக்கோம். அத பாருங்க அந்த கோயில கட்டிக்கிறாங்க பாரு. அந்த நாள்ல கட்டந்து எம்மா தண்ணி ரப்ப போய்க்குது, ரவ கூட உடையல. அப்படின்னா பாத்துக்கோ, பணத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது போல கட்டி பண்றீங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறது 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கின கோட்டரு பிரியாணி கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த அவல நிலையெல்லாம் பாத்துங்க. நான் வந்து சொல்றேன்னா மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கினே அடுத்த முறை நல்லவங்களா வல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. ஏழ்மையாகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிலாம் இருக்காதுங்க. நல்லவங்களா பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ஆனா CN அண்ணாதுரை உலக சாதனை இது. நன்றி, வணக்கம். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலையில திமுக மேல அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி அவ்வளவு சூப்பரா கட்டின பாலம் மழையில அடிச்சுட்டு போகுதுன்னா அந்த பாலத்துக்கு கட்டின 16 கோடி ரூபாய் பணம் என்னாச்சு, அது எப்படி இவங்க கொள்ளையடிச்சாங்க, என்ன மாதிரி பாலம் கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அங்க திருவண்ணாமலையில இப்பொழுது சமீபத்தில் வெற்றி பெற்ற திரு CN அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு திமுக வேட்பாளர், அவர் தான் இப்ப எம்பியா இருக்காரு. அவரையும் மற்றும் திருவண்ணாமலையில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களையும் அங்கு உள்ள மக்கள் வந்து அவர்கள் மீது அதிருப்தியில் இருக்காங்க. மற்றும் அங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில பல அடிப்படை வசதிகள் கூட செய்து தராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு மக்கள் வந்து கடுமையான கோபத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா திமுக பற்றி அங்க ஊர் மக்களே களத்தில் இறங்கி திமுகவை கிழி கிழி என்று கிழித்து தொங்க விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பா இது தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.